மனோஜ் பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த மண்ணில் சரியில்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அம்மா கிட்ட இது எப்படி சொல்கிறது, அம்மாவை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. மனோஜ் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டே பேசவே மாட்டுறாரு. என்னடா மனோஜ் ஒரு மாதிரி இருக்க, மைண்டு டிஸ்டர்பா, ஏதாவது ரோகிணி ஏதாவது டார்ச்சர் பண்ணாடா ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரோகிணி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ரோகிணியை பார்க்குறதே இல்லைம்மா அப்படின்ற மனோஜ் சொல்கிறார். அப்புறம் ஏன்டா முகம் ரொம்ப வாடி இருக்குது, நானாக வந்து பேசினா கூட எதுவும் பேசவே மாட்டேற, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் அந்த ரோகிணி வந்து எதை திரும்ப எதாவது டார்ச்சர் பண்ணா என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் அவளை சும்மாவே விட மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கா, சும்மா டிவோர்ஸ் கொடுக்காம இவ்வளோ நாள் இழுத்து வச்சுருக்கா, பிரச்சனையை வர கொடுத்துட்டு இருப்பாளாவ அப்படின்ற மாதிரி விஜயா கற்றுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், அம்மா ரோகிணியால் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, அது டிவோர்ஸ் கொடுத்துருவாங்கம்மா, ரோகிணி காசு மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கம்மா, நானே இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் மனோஜ். உடனே விஜயா சொல்கிறேன், சரி சீக்கிரம் அந்த காசை ரெடி பண்ணி அவன் மூஞ்சில் விட்டு எறியணுண்டா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனநிலை சரியில்லாத அந்த பொண்ணோட அம்மா முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு 3 நாள் கார் தேவைப்படுது, என் பொண்ணோட கல்யாணத்துக்காக சில இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. உடனே முத்து கண்டிப்பாக வந்துடுறேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக நானும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி முத்து கார் ஓட்டுறதுக்கு வந்துடுறாரு அவங்க வீட்டுக்கு. உடனே முத்து கார் ஓட்டிகிட்டே போகும்போது பேசிகிட்டே வராரு. நல்ல விஷயம், உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக மாப்பிள்ளை கழிச்சிருக்காங்க, பெரிய விஷயம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த உலகத்தில் நல்லவங்களாம் இருக்காங்கிறது இப்போ தான் எனக்கும் தெரியுது அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு போகிறாரு. உடனே அந்த மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, எனக்கும் பயமாக இருந்தது என் பொண்ணோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்ட்டு, இப்போ தான் எனக்கும் ஒரு தெளிவு கிடச்சிருக்கு, இவளுக்கு கல்யாணம் பண்ணால் சீக்கிரம் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு, அதனால தான் நானும் இந்த முயற்சி எடுக்கிறேன், அவரும் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து சொல்கிறாரு, உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏதாவது டெக்கரேஷன்னா சொல்லுங்கம்மா, கண்டிப்பாக எங்கள் ஒய்ஃப் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த மணல் சரியில்லை தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மாவும் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது, உங்கள் ஒய்ஃபோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கல்யாணத்தோட டெக்கரேஷனுக்கு மீனா தான் வராங்க. மீனா தான் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணுறாங்க வீட்டில். அப்புறம் கல்யாணத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் விஜயா காலெல்லாம் விழுறாரு. என்னடா திடீர்னு காலெல்லாம் விழுற அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே மனோஜ் சொல்கிறேன், அம்மா ஒரு பிஸ்னஸ் பேசுறதுக்காக புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம்மா, அது லைஃப் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக தான் அவங்க காலில் விழுந்தா அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் கண்டிப்பாக நீ பெரிய அவரோடா, அந்த நம்பிக்கை என்ன இருக்குது, கண்டிப்பாக அம்மா உனக்கு எப்போவும் சப்போர்ட்டாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் மீனா பயங்கரமாக பூ டெக்கரேஷன்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜும் போய் ரெடி ஆகிட்டு இருக்கார் ரூமில். கல்யாணத்துக்கு வந்த மொட்டை ஃப்ரெண்டு வந்து, என்னது இங்கே வந்து மீனா புக்கு டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பாஸ் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு மொட்டை ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்ன பாஸ் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தா மீனா வந்து பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில் எல்லாம் சொல்லிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மொட்டை ஃப்ரெண்டு. என்னடா சொல்கிற, மீனா டெக்கரேஷன் பண்ணுங்கிறாங்களா, ஐயோ நான் யார்கிட்டையும் சொல்லலடா, நீ ஏதாவது ஒன்று பார்த்துடலாம் மீனா அப்படின்ற. பாஸ் என்னை பார்க்கவே இல்லை, நல்ல வேலை உங்ககிட்ட வந்து கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே மனோஜ் போயிட்டு அந்த மனநிலை சரியில்லாத அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன யார் இந்த பூ டெக்கரேஷன் வச்சது, நான் தான் வச்சேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு கார் டிரைவர் ஒருத்தர், அவங்க ஒய்ஃப் அம்மா நல்லா பூ டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அவங்க தான் சொன்னாங்க, ரெஃபர் பண்ணாங்க, நல்லா பூ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஐயோ இவங்க என் தம்பியோட ஒய்ஃபு, இவங்களுக்கு தெரிஞ்சுனே என் வீட்டுக்கே தெரிஞ்ச மாதிரி பிரச்சனையே பெருசாகிடுவாங்க, இவங்களை சீக்கிரம் பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு சீக்கிரம் போக சொல்லுங்கள், அப்போ தான் கல்யாணமே நடக்கும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே மனநிலை சரியில்லாத அவன் அம்மாவும், ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, சரி எனக்கு தெரியவே தெரியாத மாதிரி விஷயம்லாம், சரி நான் பூ டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க அவங்க, நான் சீக்கிரம் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை, சரி நீங்கள் பண்ண வரைக்கும் சந்தோஷம் சூப்பராக இருக்குது, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க மீனாவை. உடனே மீனாக்கு ஒன்றும் புரியல, என்ன இது பூ டெக்கரேஷன் நல்லா தானே பண்ணியிருக்கோம், திடீர்னு வந்து காசு கொடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்களே, நல்லா தானே டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், காலேருந்து பாராட்டிகிட்டு இருந்தாங்க, என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பேகை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ பேகை வச்சிட்டுமே சொல்லிட்டு திரும்பி வராங்க பூ டெக்கரேஷன் பண்ண இடத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் மாப்பிள்ளை மாதிரி நின்றுட்டுருக்காரு. இதை பார்த்த மீனா, என்ன இது மனோஜ் இங்கே போய் நின்றுட்டுருக்காரு, அதுவும் அப்போ மனோஜ் தான் இங்கே கல்யாணமா, யாருக்கிட்டே வீட்டில் சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு, இப்போவே நம்ம வீட்டுக்காரருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லி வீட்டில் எல்லாரும் கூப்பிட்டு வந்து முத்து வந்து நிற்கிறாரு. உடனே கோவத்தோடு வந்த விஜயா, மனோஜ் என்னடா பண்ணியிருக்கா அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் எப்படிமா இங்கே வந்தீங்க அப்படின்றா. டேய் நான் எப்படி இங்கே வந்தேன்றது முக்கியம் கிடையாதா, இப்போ என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ, யாரா அந்த பொண்ணு, ஏதோ மனநிலை இல்லாத ஒரு பொண்ணுன்றாங்க, அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா ஜோசியர் தாம்மா சொன்னார், இந்த பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணால் நான் பெரிய ஆள் ஆகிடுவானாம்மா, நம்ம பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும்மா, இவங்களும் பெரிய பணக்காரங்களாம்மா, நமக்கு காசு எல்லாம் கொடுத்து டக்குன்னு நான் வசதி ஆகிடுவோம்மா, நீ கவலையப்படாதம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறார். இன்னும் விஜயா திட்டுறாங்க, டேய் நீ என்ன வேணா பண்ணிடலாம், அது வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜயா திட்டுறாங்க. உடனே முத்து சொல்கிறார், டேய் நீ காசை ஏதோ ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லும் போதே தெரியும்டா, நான் அப்போவே கேட்டலாம் உன்னை, ஏதாவது பிரச்சனையில் மாட்டாத ஒழுங்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லுடா அப்படின்னல, இப்போ என்ன பிரச்சனை நீ மாட்டிருக்குன்னு எனக்கே தெரியலடா, எத்தனை வாட்டி அடி பண்ணாலும் திருந்தவே மாட்டேடா அப்படின்ற மாதிரி முத்து திட்டுறாரு.
உடனே மனோஜ் சொல்கிறார், டேய் உனக்கு பொறாமடா, நான் பணக்காரன் ஆகிட போகிறேன், எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சிட போகுது அப்படின்ட்டு. நீங்களாம் உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க, தோ ரவி சுத்தி கூட சந்தோஷமாக இருக்கான், தோ மீனா கூட சந்தோஷமாக இருக்கான், அப்போ எனக்கு மட்டும் ஒரு லைஃப் வேணாமா, எனக்கும் ஒரு லைஃப் வேணும்ப்பா, அதனால தான் இந்த லைஃப்பை நான் அமைச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, மனோஜ் எதுவுமே சட்டப்படி தான் நடக்கணும் சரியா, ரோகிணிக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தா இருந்தாலும் நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் உடன்படுவோம், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, சட்டப்படி அதுதான் நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி மனோஜை திட்டுறாரு அண்ணாமலை. இப்போ அந்த மனநிலை சரியில்லாத பொண்ணு கூட மனோஜ் கல்யாணம் நடக்குமா இல்லை ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்குமான்றத பார்க்கலாம்.